வெல்கம் டு மணி மேனேஜ்மெண்ட் சேனல். மார்க்கெட் நேற்று வந்து 210 பாயிண்ட்டுக்கு பக்கமாக ஒரு ஹியூஜான கரெக்ஷனை பார்த்துருக்கு. இப்போ ரீசெண்டாக வந்த டேட்டாவில் எல்லாமே இ-காமர்ஸ் பிஸ்னஸ் வந்து நல்ல க்ரோத் ஆகிட்டு இருக்கு. இந்தியாவோட க்ரோத்தும் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கு. இ-காமர்ஸ் பிஸ்னஸ் அப்படின்னாவே பேங்கிங் செக்டர் வந்து ஒரு தவிர்க்க முடியாத செக்டராக தான் இருக்கு. இன்னைக்கு Q&A செஷன்னா நிறைய 100 ரூபீஸுக்கு கீழே இருக்கிற பேங்கிங் ஸ்டாக்ஸை பற்றி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி மிட் கேப் ஸ்டாக்ஸை பற்றியும் கேட்டிருக்காங்க. நம்ம இதுவரை நம்ம வீடியோவில் முடிஞ்ச வரைக்கும் லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ், அதுவும் Nifty 50 இருக்கிற ஸ்டாக்ஸை பற்றி தான், அதாவது பேங்கிங் ஸ்டாக்ஸை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இன்னைக்கு வந்து மிட் கேப்பில் ஓரளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிற ஸ்டாக்ஸும், அதே மாதிரி பிலோ 100 ரூபீஸுக்கு கீழே இருக்கிற ஸ்டாக்ஸை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாகவே இந்த வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இ-காமர்ஸ் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கண்ட்ரி வந்து 2010க்கு மேலே வந்து நல்ல ஒரு க்ரோத்தை ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. நீ வரப்போகிற வருஷத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு நிறைய ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் தான் இப்போ நம்மளோட டிஜிட்டல் மார்க்கெட்டும் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. அதே மாதிரி குளோபல் இ-காமர்ஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் சைனா தான் லீடிங் பிளேயராக இருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணி USA இருக்கு, UK இருக்கு, சவுத் கொரியா இருக்கு, ஜப்பான் இருக்கு, ஜெர்மனி இருக்கு. நெக்ஸ்ட் 7th பிளேஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா இருக்கு. கூடிய சீக்கிரம் நம்ம கண்ட்ரியோட பாப்புலேஷனை பொறுத்து நம்ம வந்து இந்த இ-காமர்ஸும் சரி டிஜிட்டல் மார்க்கெட்லயும் வந்து இன்னும் டாப்ல வர்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இப்போ அதுக்கு உண்டான ஸ்டெப்ஸ் எல்லாமே எடுத்துட்டு இருக்கிறதுனால நம்மளோட இ-காமர்ஸ் மார்க்கெட்டும் வந்து ரொம்ப ஃபாஸ்டா க்ரோ ஆகும் அப்படின்னு நிறைய ப்ரிடிக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இ-காமர்ஸ் பிசினஸ் வந்து க்ரோ ஆகிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா பேங்கிங் ஸ்டாக்ஸும் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் 100 ரூபீஸுக்கு கீழே இருக்கிற ஸ்டாக்ஸை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. மெயினா 100 ரூபீஸுக்கு கீழே அப்படின்னாவே பேங்கிங் ஸ்டாக்ஸ் தான் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி குவாலிட்டியான பேங்கிங் ஸ்டாக்ஸை பற்றியும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி 100 ரூபீஸ், 500 ரூபீஸ், 1000 ரூபீஸ் நீங்கள் அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணாமல் நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ், மிட் கேப் ஸ்டாக்ஸ், ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் அந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அமௌண்ட்டை பேஸ் பண்ணி நீங்கள் எதையுமே செலக்ட் பண்ண வேண்டாம். அதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைபரே வந்து 2 ஸ்டாக் கொடுத்துருக்காரு. சவுத் இந்தியன் பேங்க்கு, IDFC ஃபர்ஸ்ட் பேங்க்கு கொடுத்துருக்காரு. டெஃபினட்டாக இது ரெண்டுமே வந்து குவாலிட்டியான பேங்க் தான். ரெண்டுமே அட்ராக்டிவான ப்ரைஸில் தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்னொரு சப்ஸ்கிரைபர் உஜ்வன் ஸ்மால் ஃபைனான்ஸை பற்றி கேட்டிருக்காரு. அதே மாதிரி இன்னொரு சப்ஸ்கிரைபர் வந்து கர்நாடகா பேங்கை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் சப்ஸ்கிரைபர் IDFC பேங்கோட மெர்ஜரை பற்றி கேட்டிருக்காங்க. அனதர் சப்ஸ்கிரைபர் வந்து IDFC ஃபர்ஸ்ட் பேங்க், கர்நாடகா பேங்க் இதோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எப்படின்னு இன்னைக்கு கேட்டிருக்காங்க. இன்னைக்கு வந்து நம்ம 2 கேட்டகரியா வந்து அவங்க கேட்டிருக்க கொஸ்டினவே பிரிக்கலாம். அதுல வந்து லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸை பற்றி நம்ம டீட்டெயிலாகவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். கோட்டக் பேங்க் ஆகட்டும், இண்டஸ்இண்ட் பேங்க் ஆகட்டும், ICICI பேங்க் ஆகட்டும், ஆக்சிஸ் பேங்க் ஆகட்டும், HDFC பேங்க், இதை வந்து நல்ல ஒரு அட்ராக்டிவான வேல்யூஷன்ல இருக்கிறப்பயே நம்ம கன்சிடர் பண்ணணும். பர்டிகுலரா பாத்தீங்க அப்படின்னா HDFCயோட ஃபால்லையும் சரி, அதே மாதிரி இந்த கோட்டக் மஹேந்திரா ரீசெண்டா வந்த ஃபால்லையும் சரி, அப்ப எல்லாமே வந்து இண்டஸ்இண்ட் பேங்கோட ஃபால்லையும் சரி அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் யூஸ் பண்ணி பை பண்ணி வச்சிருப்போம். மிட் கேப்ல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு குவாலிட்டியான பேங்க்ஸ், அதாவது Nifty 50ல இல்லாத ரிமைனிங் பேங்க்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ற பேங்க் IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் இருக்கு, ஃபெடரல் பேங்க் இருக்கு. இது ரெண்டுமே வந்து எக்ஸலண்டா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. மியூச்சுவல் ஃபண்ட் ஹோல்டிங்ஸும் ஜாஸ்தி இருக்கிற பேங்க்ஸா இருக்கு. அதே மாதிரி FII அப்படின்னா இதுல நல்லா இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. IDFC ஃபர்ஸ்ட் பேங்க்ல வந்து ஒரு கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ் நடக்குது. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா IDFC லிமிடெடும் IDFC ஃபர்ஸ்ட் பேங்கையும் மெர்ஜ் பண்ண போறாங்க. அதை மெர்ஜ் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா IDFC ஃபர்ஸ்ட் பேங்கா மாத்த போறாங்க. இந்த மெர்ஜர் வந்து கூடிய சீக்கிரம் கம்ப்ளீட் ஆக போது. RBI அப்ரூவல் எல்லாமே கிடைச்சிருக்கு. இதுக்கு உண்டான ரேஷியோ 100 IDFC லிமிடெட் ஷேர்ஸ் இருக்கு அப்படின்னா 155 IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் கொடுக்க போறாங்க. இதுக்கு உண்டான மெர்ஜர் ஆர்பிட்ராஜ் பெனிஃபிட் இருக்கு. ஒரு 5% பக்கமா வந்து இந்த மெர்ஜர் ஆர்பிட்ராஜ் பெனிஃபிட் இருக்கு. நீங்க IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் இப்ப கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா டெஃபினட்டா வந்து IDFC லிமிடெட் கன்சிடர் பண்ணுங்க. இந்த 5% மார்ஜின் வந்து உங்களுக்கு அடிஷனலா கிடைக்கும். இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ண போற ஸ்டாக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 கேட்டகரியா பிரிச்சிருக்கிறோம். அதாவது நிப்டி ஸ்டாக்ஸ் தனியாகவும் ரிமைனிங் இருக்கிற ஸ்டாக்ஸ் வந்து ஒரு கேட்டகரியா பிரிச்சிருக்கோம். அந்த ரிமைனிங் கேட்டகரியில பாத்தீங்க அப்படின்னா டாப்ல இருக்கிறது கர்நாடகா பேங்க் இருக்கு, சவுத் இந்தியன் பேங்க் இருக்கு, தமிழ்நாடு மெர்கடைல் பேங்க் இருக்கு, உஜ்வன் ஸ்மால் ஃபைனான்ஸ் இருக்கு, ஃபெடரல் பேங்க் இருக்கு, IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் இருக்கு. இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு அட்ராக்டிவான வேல்யூஷன்ல தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் 5 ஸ்டாக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிலோ 10 ஆர் பிலோ 10 கீழே தான் வந்து PE ரேஷியோ இருக்கு. குவாலிட்டியான பேங்க்ஸ் தான். கர்நாடகா பேங்கை பொறுத்த வரைக்கும் 212 ரூபாய்ன்ற ரேட்ல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சவுத் இந்தியன் பேங்க் வந்து இப்பதான் வந்து ரைட்ஸ் இஷ்யூ எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இது 27ல வந்து செட்டில் ஆகுன்ற மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அதே மாதிரி இப்போ 27ல இருக்கு. மேபி இந்த இயர் எண்டுக்குள்ள வந்து அதோட 52 வீக் ஹையான 36 வந்து பிரேக் பண்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. தமிழ்நாடு மெர்கடைல்
பேங்க்கும் வந்து ஓரளவுக்கு வந்து அட்ராக்டிவான வேல்யூவேஷன்ல தான் இருக்கு. இதுல வந்து மேனேஜ்மெண்ட் இஷ்யூஸ் இருக்கு, அது எல்லாமே சால்வ் ஆகிறப்ப இதுவுமே நல்லா பர்ஃபார்ம் பண்றதுக்கு நல்ல பாசிபிலிட்டிஸ் இருக்கு. உஜ்வல் ஸ்மால் ஃபைனான்ஸ் வந்து ஒரு அட்ராக்டிவான பிரைஸ்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இப்போ நம்ம இந்த இந்த 4 ஸ்டாக்குமே வந்து இண்டஸ்ட்ரி PE பாத்தீங்க அப்படின்னா 12.70 இருக்கு. இது எல்லாமே வந்து பிலோ 10 கீழே ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த பேங்க் இல்லாம ஃபெடரல் பேங்க், IDFC ஃபர்ஸ்ட் பேங்க்கும் வந்து நம்ம இந்த லிஸ்ட்ல கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஃபெடரல் பேங்கை பொறுத்த வரைக்கும் இதோட இண்டஸ்ட்ரி PE வந்து 10 இருக்கு. IDFC ஃபர்ஸ்ட் பேங்கை பொறுத்த வரைக்கும் இதோட இண்டஸ்ட்ரி PE வந்து 18.60 இருக்கு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 5 ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல டெஃபினட்டா வந்து ஃபெடரல் பேங்கை கன்சிடர் பண்ணலாம். இதோட growth வந்து எக்ஸலண்டா இருக்கு. அது இல்லாம மார்க்கெட் கேபிட்டல் வைஸ் பாத்தீங்க அப்படின்னாலும் ரிமைனிங் இருக்கிற 4 பேங்க்ஸை விட ஃபெடரல் பேங்க் வந்து 40,000 கோடிக்கு பக்கமா மார்க்கெட் கேபிட்டல் இருக்கிற பேங்கா இருக்கு. ஃபெடரல் பேங்கை பொறுத்த வரைக்கும் இதோட ஃபியூச்சர் growthம் நல்லா இருக்கு. டெஃபினட்டா வந்து இதோட FII இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஹியூஜா இருக்கு, 29க்கு பக்கமா இருக்கு. DIEயோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் 45க்கு மேல இருக்கு. இதோட 52 வீக் பாத்தீங்க அப்படின்னா ஹை 170 இருக்கு. இப்போ நியர்லி 52 வீக் ஹைக்கு பக்கமா தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இப்போ மார்க்கெட் வந்து கொஞ்சம் கரெக்ஷன் ஆயிட்டு இருக்கு. ஏதாச்சும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு அப்படின்னா ஃபெடரல் பேங்கை வந்து கன்சிடர் பண்ணுங்க. அதே மாதிரி IDFC ஃபர்ஸ்ட் பேங்கை பொறுத்த வரைக்கும் இப்போ 77 ரேட்ல ட்ரேட் ஆயிருக்கு. 100 ரூபீஸ்க்கு போயிட்டு இப்போ நல்லா கரெக்ஷன் ஆயிருக்கு. இதோட PE பாத்தீங்க அப்படின்னா 18.60 இருக்கு. நல்ல இது வந்து ஃபாஸ்ட் க்ரோவிங் பேங்கா இருக்கிறதுனால இதோட இண்டஸ்ட்ரி PE வந்து கொஞ்சம் காஸ்ட்லியா தான் இருக்கு. நிஃப்டி 50ல ட்ரேட் ஆகிற டாப் 5 பேங்க் ஈக்குவலா தான் இதுவுமே ட்ரேட் ஆகுது. உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு அப்படின்னா இந்த லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ்ல நீங்க வந்து ஃபெடரல் பேங்க், IDFC ஃபர்ஸ்ட் பேங்கை கன்சிடர் பண்ணுங்க. IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் நீங்க கன்சிடர் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு மார்க்கெட் லீடரா இருக்கிற அந்த டாப் 5 பேங்க்ல வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தாலுமே நீங்க அதை கன்சிடர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து IDFC ஃபர்ஸ்ட் பேங்கை டெஃபினட்டா வந்து கன்சிடர் பண்ணுங்க. இந்த லிஸ்ட் ஆஃப் பேங்க்ல என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல டெஃபினட்டா வந்து ஃபெடரல் பேங்க், IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா நான் கன்சிடர் பண்ணுவேன். அதுக்கப்புறம் நீங்க வந்து இதுல ஓரளவுக்கு ஹோல்டிங்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க ரிமைனிங் அதாவது சவுத் இந்தியன் பேங்க், கர்நாடகா பேங்க் இது எல்லாமே கன்சிடர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை வந்து IDFC ஃபர்ஸ்ட் பேங்கையும் ஃபெடரல் பேங்கையும் கன்சிடர் பண்ணுங்க. டாப் பேங்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இதோட இண்டஸ்ட்ரி PE வந்து 12.70 இருக்கு. இதுல வந்து கோட்டக் மஹேந்திரா பேங்க் இப்ப ரீசெண்டா வந்து RBI வந்து ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன் அனௌன்ஸ் பண்ணதுனால இது வந்து நல்ல கரெக்ஷன் ஆயிருக்கு. டெஃபினட்டா வந்து இந்த பேங்கை வந்து கன்சிடர் பண்ணுங்க. இது வந்து 2000 ரூபாய்க்கு பக்கமா போன பேங்க் வந்து இப்ப 1700 ரூபாய்ன்ற ரேட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 1500 ரூபாய் அந்த ரேட்டுக்குலாம் வந்து இது ஓரளவுக்கு கரெக்ஷன் ஆகி வந்துச்சு. அந்த டைம்ல நம்ம வந்து இந்த ஸ்டாக்கை பத்தி கூட டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். லாங் டர்ம்ல இதுக்கு நல்ல வெல்த் கொடுக்கக்கூடியது, டெஃபினட்டா இதை கன்சிடர் பண்ணணும். ஸோ இப்போ வந்து 1700 பக்கமா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதுவுமே வந்து ஒரு நல்ல ஒரு அட்ராக்டிவான வேல்யூவேஷன்ல தான் இருக்கு. HDFC பேங்க்கும் பாத்தீங்க அப்படின்னா 1300 ரூபாய் அந்த ரேஞ்சில இருந்து இப்போ வந்து ஓரளவுக்கு ரீபவுண்ட் ஆயிருக்கு. ICICI பேங்க் வந்து பெரிய அளவுக்கு கரெக்ஷனே ஆகல. இதோட growth வந்து நல்ல எக்ஸலண்டா இருக்கிறதுனால ரிசல்ட்ஸும் வந்து நல்ல பாசிட்டிவா கொடுக்கறதுனால இங்க கண்டினியூஸா வந்து இம்ப்ரூவ் ஆயிட்டே இருக்காங்க. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா வந்து பாத்தீங்க அப்படின்னா ICICI பேங்க், கோட்டக் மஹேந்திரா, HDFC கன்சிடர் பண்ணுங்க. இதுல ஹோல்டிங்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஆக்சிஸ் பேங்கையும் இண்டஸ்இண்ட் பேங்கையும் வந்து கன்சிடர் பண்ணலாம். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் இப்ப கன்சிடர் பண்ணுற பேங்க்ஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ICICI பேங்க் டெஃபினட்டா கன்சிடர் பண்ணுவேன். HDFC, கோட்டக் மஹேந்திரா இந்த லார்ஜ் கேப்ல கன்சிடர் பண்ணுவேன். அதே மாதிரி ரிமைனிங் இருக்கிற ஸ்டாக்ஸ்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபெடரல் பேங்க், IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் நீங்க கன்சிடர் பண்ணுங்க. இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக்ஸை வந்து நீங்க முடிஞ்ச வரைக்கும் SIP மோட்ல கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா மார்க்கெட்ல வந்து ஏதாச்சும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு அப்படின்னா அந்த மாதிரி டைம்ல வந்து லம்சம் மோட்ல இன்வெஸ்ட் பண்ணா கூட ஃபியூச்சர்ல வந்து நல்ல ஒரு ரிசல்ட்ஸை கொடுக்கறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு 50% பாக்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம ஒரு 50% பார்த்துட்டு இருக்காங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் மெம்பர் கம்யூனிட்டியில போர்ட்ஃபோலியோ அப்டேட், அதாவது என்னோட போர்ட்ஃபோலியோல என்ன ஸ்டாக் பை பண்றேன், என்ன ஸ்டாக் செல் பண்றேன், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மார்க்கெட் அப்டேட் வந்து முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கார்பரேட்ல என்னென்ன ஈவென்ட் இருக்கு, நம்மளோட இந்திய எக்கனாமியை பத்தி ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மெம்பர் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணி இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களோட போர்ட்ஃபோலியோவை ஹெல்த்தியா பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலும் சப்போர்ட்டிவா இருக்கும். இப்ப டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் ஓப்பன்ல தான் இருக்கு. சோ இந்த வீடியோ பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன, இதுல என்னென்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லாம நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனல்ல போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பா ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்க உங்க ஃபினான்ஷியல் அட்வைசர் டிஸ்கஸ் பண்ணியோ இல்ல நீங்களா ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்க.